தக்காளி ரசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 கட்டை பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடியோரில் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரசம் தாளிக்கிறதுக்கு வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனையும் ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வணங்கினோடனையும் இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வணங்கினோடனையும் இடித்து வச்சுருக்கிற ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, அந்த குருமிளகா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். எல்லாம் வணங்கினோனையும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கை அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை தூவி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வருது. இது கொதிக்கக்கூடாது. இந்த டைமில் வந்துட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான தக்காளி ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.